ஹலோ பட்டீஸ், நீ நான் பார்க்க போறேன்னா ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சீரிஸோட எபிசோட் 5 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்கிறோம்னா, லாஸ்ட் எபிசோட்ல மிசுவாரா வந்து அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்துருவா. ஸோ அவளை காப்பாற்ற போறதுக்காக இவனுமே போயிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவனுமே கீழே விழுந்துருவான் அவனோட போனை விட்டுட்டு. இப்போ உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா மிசுவாரா மயக்கத்திலே தான் இருக்கான். அவன் நல்லா உள்ள போய்கிட்டே இருக்கான் டீப்ல. இவனுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்விம் பண்ணி அவளை காப்பாத்திட்டு மேல கூட்டு வரான். கூட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவளுமே லைட்டா கண்ணை முடிச்சு பாத்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சின்ன குட்டியோட ஐலாண்ட் மாதிரி இருக்கு. அந்த ஐலாண்ட்ல அவளை பத்திரமா சேர்த்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த அப்புறம் அந்த ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் எந்திக்குது. எந்திரிச்சிட்டு உனக்கு என்ன ஆகலையே உனக்கு என்ன ஆகலன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல யாராச்சும் ஹெல்ப் கூப்பிட, பட் பக்கத்துல யாருமே இல்லைனால அவளுக்கே புரியுது யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிபிஆர் மெத்தட் படி செஸ்ட்ல வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ சிபிஆர் மெத்தட் படி பிரீத்திங் எது வர ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவுமே வந்து ஒர்க் ஆகல. அவன் வாயில வந்து ஃபுல்லா தண்ணி வந்து அடைச்சிருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவன் இன்னுமே ஸ்டில் அன்கான்சியஸ்ல தான் இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பசங்க வந்து காணாம போயிட்டாங்க, தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து அந்த ரெசார்ட் ஃபுல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே அந்த டைம்ல சேர ஆரம்பிக்குது. ஒருவேளை இவங்க 2 பேரும் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தா இவங்க 2 பேரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பி மிசுரும் சிசுகாரன் தான் காமிக்கிறாங்க. அப்போ அவ என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த, நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, ஸ்ட்ரேஞ்சர் கேர்ள் தானே, எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவே மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஆர் மெத்தட் படி அந்த பையனுமே காப்பாத்திட்டு அவனுமே கான்சியஸுக்கு வந்துடுறா. வந்துட்டு என்ன சொல்றான்னா, நீ உனக்கு எது ஆகல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, எனக்கு எதுக்கு திரும்பி ஹெல்ப் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு எது ஆகல அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாரி, உனக்கு தெரியாம இப்படி வந்து கஷ்டப்படுத்திட்டேன், அது மட்டும் இல்லாம கிளையண்ட் வந்து நான் கஷ்டப்படுத்தி கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம இப்ப சேஃபா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பக்கத்துல அங்க கோஸ்டல் கார்ட்ஸ் வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பயங்கரமா திட்டுறாங்க. உங்களை யார் இப்பெல்லாம் குதிக்க சொன்னா, ஒழுங்கா உடம்பு சரியில்லைன்னா அங்கேயே உட்கார்ந்து இருக்கனால எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் போய் பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து அழுதுட்டு இருக்காங்க. உனக்கு எது ஆகலைடா அப்படி இப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு பாக்குறா. அவ ஏதோ உயிரோட வந்தது பட் அவளையே பாடல, எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி மூஞ்சிய பாருங்களேன், இந்த மூஞ்சியை பார்த்தா கவலைப்படுற மூஞ்சி மாதிரியே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து மிசுகாரா கிட்ட வந்து கேக்குறான், என்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு என்னை காப்பாத்துன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வந்து அவ என்ன சொல்றனா, என்ன பேசுற, நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் இந்த ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் பிரச்சனை முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்றான்னா, அவனோட எக்ஸ் கிட்ட போய் பேச போறான் பேசுறதுக்கு. பட் அந்த பொண்ணுக்கு கண்டுக்க கூட மாட்டேங்குது. டோரை கூட க்ளோஸ் பண்ணிடுது. சரி ஓகேடா வா இப்பயே கிளம்பிடு, அப்புறம் வீட்டுக்கு வேற போக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே போவோன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்புறம் போயிட்டு அவன் டிராப் பண்ணிட்டு அங்க அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, இங்க பாரு அந்த பொண்ணை வெட்டுறாது, அந்த பொண்ணு உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். ஏய் உனக்கு இன்னும் புரியலடா, என்ன புரியல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, பேசாம அந்த பொண்ணுக்கு இதான் பெர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்டா இருப்ப, அது இல்லாம உனக்கு அந்த பொண்ணை விட்டு வேற எந்த பொண்ணும் கிடைக்காது, இல்ல கடைசியில வரைக்கும் நீ சிங்கிளா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடா போங்கடான்னு சொல்லிட்டு இவனுமே அங்க நடு ரோட்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். எதுக்கு அந்த பொண்ணை காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த பொண்ணு மேல லவ்வே இல்லடா, அந்த பொண்ணு எவ்வளவு காசு வாங்குவான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருந்துட்டு அந்த பொண்ணுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நடு ரோட்ல, எதுவும் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாவா ஒன்னதான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சரி ஓகே நான் ரூமுக்கு போனோம், கொஞ்சம் வழி விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். மேல ஏறி ரூமுக்கு போயிட்டு இருக்கா. போய்கிட்டு இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்காமே, சாரி நான் உன்னை அந்த மாதிரி பண்ணிக்க கூடாது, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரூம்குள்ள போயிடுறா. சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து எங்க பார்ட்டிக்காக ரெண்ட் பண்ணுவேன், ஸோ அது மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவளுமே நான் வந்துடுறேன், மற்றபடி இப்போ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரூம்குள்ள போயிடுறா. ஸோ கொஞ்சம் ஆகுது. கொஞ்சம் லீவ் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் போய் பார்க்குறாங்க. அப்போ சிசுரு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் சாரி அன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லாம போயிட்டேன், எனக்கு எங்க பாட்டிக்கு உடம்பு முடியல, அதான் நான் வந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போகும்போது மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ நெக்ஸ்ட் லீவ் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம காசியாவும் அவங்க பாட்டியும் ஹாட் ஸ்பிரிங்ஸ் போறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பிரிங்ஸ் இந்த ஜப்பான்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு திங். மோஸ்ட்லி அனிமே பார்க்குற எல்லாருமே முக்காவாசி இது ஹாட் ஸ்பிரிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே இப்போ கதைக்குள்ள போவோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல அவங்க ரூம் ரெண்ட் பண்ணிருக்கோம், ஸோ அந்த ரூம்ல தான் தங்க போறோம் வெக்கேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப காஸ்ட்லியான ஹாட் ஸ்பிரிங்கும் வேற. என் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டும் வரதா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டை யாரு பாட்டி அப்படின்னு கேட்கும்போது தான் பார்த்தா வேற யாருமே இல்லை, அந்த ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டோட பாட்டி தான் இவங்களோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க
2 ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்லே ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. சரி ஓகே வேற யாரும் வரலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான் பாருங்க. வேற யாரும் வரல, நாங்க 2 பேர் தான், அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேர் தான் உங்க கூட ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே எங்க 2 பேருக்கு ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம், நீ போய் உனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிருக்கோம், அந்த ரூம்ல போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பாட்டி ஏதோ பிளான் பண்ணிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பிளான் என்னன்னு பாப்போம். ஓகே நான் போய் தனியா போய் தங்க போறேன், தனியாவே என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கதை ஓபன் பண்ண போறான், பட் கதை வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஓபன் ஆகி தான் நிக்குது. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு டோர் ஓபன் ஆகிட்டு அங்க இருந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, அந்த ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அத நான் கேட்க வேண்டியிருக்கு, இங்க பாரு எப்ப பார்த்தாலும் நான் போற இடத்துக்கே வந்துட்டு இருக்கேன், உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு என் பாட்டியை இங்க கூப்பிட்டு விட்டாங்க, என் பாட்டியை அந்த ரூமுக்கு அனுப்பி விட்டாங்க, அவங்களோட பெரிய தொல்லை ஆயிடுச்சு, இப்ப அவங்க போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட போய் பேச போறாங்க. அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நாங்க ரூம் புக் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சில சாப்பாடுலாம் செட் ஆகாது, சோ நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு வந்து எங்க இடத்துல வந்து வர வச்சிட்டோம், உங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு நான் உங்க இடத்துல வர வச்சிட்டோம், சோ இப்படிதான் தங்கி ஆகணும், 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 பார்ட்டியுமே கப்புள்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு பிளான் போட்டு இந்த மாதிரி வந்து ரூம் புக் பண்ணிருக்காங்க. சரி ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ரூமுக்கு போக ட்ரை பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்க இருக்கிறது இவளுக்கு ஆக்வர்டா இருக்கு, இவன் இருக்கிறது அவனுக்கு ஆக்வர்டா இருக்கு. 2 பேருமே ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு முழிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு யுகாட்டால ரொம்ப அழகா தெரியுது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா போய் அங்க போய் உட்காந்து இருக்கோம்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்க தள்ளி விட்டுட்டு இவளுமே பாத் பண்ண போயிடுறா. சோ அன்னைக்கு நைட் ஆகுது. நைட் பாத்தீங்கன்னா பயங்கரமா டின்னர் ஃபீஸ்ட்லாம் வருது. அந்த டின்னர் ஃபீஸ்ட்ல பயங்கரமா சாப்பிட போல நார்மல் கேர்ள் மாதிரி லுக் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி எப்பயுமே முன்னாடி ஒரு பாசி ஆட்டிடியூட்ல காமிச்சிட்டு இருக்க பொண்ணு ஒரு நார்மல் கேர்ள் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஓ இந்த பொண்ணு நார்மலா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பயங்கரமா முழிச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சரி ஓகே எங்க பாட்டி காசு பே பண்ணிக்காங்க, அந்த காசை வேஸ்ட் பண்ண வரல, எல்லாரும் ஒழுங்கா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பயங்கரமா நார்மலா பேசிக்கிட்டு இருக்கா நார்மல் கேர்ள் மாதிரி. அவனுக்கு அது வந்து பொண்ணை பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. சரி ஓகே தூங்குற டைம் ஆயிருச்சு, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நான் இங்க பெட் எடுத்துட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்றான். ஆமா நீ எதுக்கு வெளியே போயிட்டு இருக்க, இந்த ரூம் நமக்கு தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் என்ன இருந்தாலும் ஒரு பையன், இந்த இருந்தாலும் ஒரு பொண்ணு, அங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இந்த கார்னர்ல தூங்கிக்கிறேன், நீ அந்த கார்னர்ல தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனியா தூங்கிட்டு இருக்காங்க. சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட டோட்டலா இங்கேயும் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம் என்ன நடக்குது, யார் என்ன பண்ணாங்கன்ட்டு. ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப். பாய் பாய் பாய்.